வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: பெண்கள், ட்ரோன் தொழில்நுட்பம், இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான நலவாழ்வு மையத்தை பிரதமர் இன்று மாலை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். வரும் கல்வியாண்டு முதல் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பெண்கள், ட்ரோன் தொழில்நுட்பம், இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் மகளிர் தலைமையில் இயங்கும் நீர் மேலாண்மை குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் உத்தரப்பதித்து வருவதாகவும் அவர் கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, இன்று தேசத்தில் பெண் சக்தி பின்தங்கி இருக்கும் துறை என்பது ஏதுமில்லை. பெண்கள் தங்களின் தலைமை பண்பு காரணமாக மிகச்சிறப்பான வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள். இயற்கை வேளாண்மை, நீர் பாதுகாப்பு மற்றும் தூய்மை, வேதிப்பொருள்கள் நமது பூமி தாய்க்கு அளிக்கும் கஷ்டங்கள், அது தரும் வேதனை, வலி, இவற்றிலிருந்து நமது பூமி தாயை காப்பாற்றுவதில் தேசத்தின் தாய்மை சக்தி பெரும் பங்காற்றி வருகிறது. தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பெண்கள் இப்போது இயற்கை விவசாயத்தை விரிவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தேசத்தில் ஜல் ஜீவன் மிஷன், அதாவது அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் திட்டத்தின்படி நடந்து வரும் அனைத்து பணிகளுக்கும் பின்னணியில் நீர்க்குழுக்களின் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இந்த நீர்க்குழுக்களுக்கு தலைமையேற்றி நடத்துபவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள்தாம். இதைத் தவிரவும் கூட சகோதரிகள் பெண்கள் நீர் பாதுகாப்பிற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு குறித்து பேசும்போது உரையாடல் பசுமாடுகள், எருமை மாடுகளோடு நின்று போகின்றன. ஆனால் ஆடுகளும் கூட ஒரு முக்கியமான கால்நடை செல்வங்கள்தாம். இவை அதிக அளவு விவாதப் பொருளாவதில்லை. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பலர் ஆடுகள் வளர்ப்போடு இணைந்திருக்கிறார்கள். ஒடிஷாவின் காலாஹண்டியில் ஆடுகள் வளர்ப்பு கிராமவாசிகளின் வாழ்வாதாரத்தோடு சேர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தும் ஒரு மிகப்பெரிய சாதனமாக ஆகி வருகிறது. நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை பாதுகாக்கும் தன்னலமற்ற முயற்சிகளை வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்தின் அழகே இங்கிருக்கும் பன்முகத்தன்மை. நமது கலாச்சாரத்தின் பல்வேறு வண்ணங்களில் கலந்திருப்பதுதான். பாரத நாட்டு கலாச்சாரத்தின் பாதுகாப்பு மற்றும் இதை மேலும் பராமரிக்கும் முயற்சிகளில் எத்தனையோ பேர் சுயநலமில்லா உணர்வோடு ஈடுபடுவதை காணும்போது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் பாரதத்தின் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு காண கிடைப்பார்கள். மொழித்துறையில் பணியாற்றுபவர்களை அதிக எண்ணிக்கையில் நீங்கள் காண இயலும். இளைய தலைமுறையினர் தேர்தல் நடவடிக்கைகளில் அதிக அளவில் பங்கேற்பது நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நண்பர்களே, மனதின் குரலில் தேசத்தின் சமூக சக்தி பற்றி பேசப்படுகிறது. தேசத்தின் சாதனைகள் விவாதிக்கப்படுகின்றன. இது ஒரு வகையிலே மக்களுக்காக மக்கள் வாயிலாக தயார் செய்யப்படும் நிகழ்ச்சியாகும். ஆனாலும் கூட அரசியல் கண்ணியத்தை பின்பற்றும் வகையில் மக்களவை தேர்தல் என்ற இப்போதைய காலகட்டத்தில் அடுத்த 3 மாதங்களுக்கு மனதின் குரலின் ஒலிபரப்பு நடைபெறாது. அடுத்த முறை மனதின் குரலின் தொடக்கம் 111 என்ற சுபமான எண்ணோடு கூடவே இருக்கும். இதைவிட வேறு என்ன சிறப்பாக இருக்க முடியும்? நண்பர்களே, அடுத்த முறை உங்களோடு உரையாடும்போது புதிய சக்தி, புதிய தகவல்களோடு வந்து சந்திப்பேன். நீங்கள் உங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பல பல நன்றிகள்.
மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் காரணமாக அடுத்த 3 மாதங்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறாது என்றும் கூறி தமது உரையை நிறைவு செய்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் இன்றிரவு மணி 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 48,100 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய அளவிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். குஜராத்தின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்க மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் அவர் திறந்து வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 200 சுகாதார கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான நலவாழ்வு மையத்தையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நலமான இந்தியா வளமான இந்தியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நவீன உயர்தர சிகிச்சை மருத்துவ மையத்திற்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினார். வரும் கல்வியாண்டு முதல் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை மட்டும் 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வழங்கினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த இரு மாவட்டங்களிலும் உள்ள பயனாளிகளுக்கு சுமார் 424 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். முன்னதாக மின்சார வாகனங்கள் உற்பத்தி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தூத்துக்குடியில் 25 கோடி ரூபாய் செலவில் வர்த்தக மையம் அமைக்கப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் வட்டம் வேம்பாரில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பார் பனை பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும். கோவில்பட்டி பகுதியில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும். இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி, தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும். தூத்துக்குடியில 5 ஏக்கர் நிலப்பரப்புல 50,000 சதுரடியில வர்த்தக வசதிகள் மையம் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி பிஜேபியில் சேர்ந்ததை அடுத்து தமது பதவி விலகல் கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவருக்கு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு முறையான படிவத்தில் திருமதி விஜயதரணி தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் கோரிக்கையை அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறினார். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு கட்டமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா இன்று நேரில் பார்வையிட்டார். ஆலந்தூர், மணப்பாக்கம், தர்மராஜபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், கெருகம்பாக்கம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு திட்டங்களை அவர் ஆய்வு செய்து அவற்றை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போரூர் ஏரியில் நவீன கட்டமைப்பு அமைக்கப்பட்டு வருவதையும் திரு சிவதாஸ் மீனா பார்வையிட்டார். விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எலியாட் மாரிஸ் டெவர்டை வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 40 ரன் எடுத்துள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் 145 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 307 ரன் எடுத்துள்ளது. அதிகபட்சமாக த்ருவ் ஜூரல் 90 ரன் எடுத்துள்ளார். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 353 ரன் எடுத்துள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுஹாஸ் எத்திராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்கள், ட்ரோன் தொழில்நுட்பம், இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான நலவாழ்வு மையத்தை பிரதமர் இன்று மாலை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். வரும் கல்வியாண்டு முதல் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வழங்கினார்.
கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.